ప్యాకేజీ గీకేజ్ అంటే తప్పు తీసుకొని தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மிகவும் கோவப்பட்டு நம்மளை இந்த சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் போது தன்னை அறியாமல் ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செருப்பு தூக்கி காட்டி செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தற்போது ஆந்திராவில் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய அரசியல் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்க அரசியலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவேற்றுறது. செருப்பாலே அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் பவன் கல்யாண் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பாஜகவோட பி டீமா இவர் செயல்பட்டுட்டு வராரு. அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி தான் பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை தான் அவர் நடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் சொன்ன உடனே அவர் கடும் கோவத்தில் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது காலில் இருந்து அவரோட செருப்பை கழற்றி எச்சரிக்கை விடுச்சிருக்காரு. அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அதில் தான் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா ராயலசீமா அண்ட் கடலோர ஆந்திரா, வட ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளால் சம வளர்ச்சிக்கு அளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரை அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் கட்சி துவங்கி நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த ஜனசேனா அப்படிங்கிற ஒரு நேமில் தான் அந்த கட்சியை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தை போர் நீடிச்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் தாக்கி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த நிலையில தான் பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு 3 தலைநகர் அமைக்கும் கோரிக்கை ரொம்ப காலமாக கிடப்பில் இருந்திருக்கு. இதனை வலியுறுத்துறதுக்காக விசாக கர்ஜனை அப்படிங்கிற ஒரு பேரில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பேரணி பல்வேறு இடத்துல இருந்து நடக்கப்பட்டிருக்கு. பல்வேறு தரப்பினர்களாலும் நடத்தப்பட்டிருக்கு. இதில் பங்கேற்க வந்த ஒய்எஸ்ஆர் கட்சியோட அமைச்சரும் நடிகையுமான ரோஜாவோட கார் மீது பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதில் அவரது உதவியாளர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலை பவன் கல்யாண் கட்சியை சார்ந்தவங்க தான் நடத்துனாங்க. இது தொடர்பாக கைதும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா இரு கட்சியினரிடையே வார்த்தை போர் உச்சக்கட்டம் லெவலுக்கு சென்றிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பாஜக கிட்டேருந்து பணம் வாங்கி தான் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் கட்சியை நடத்தி வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியும் இவர் ஒரு பிஜேபியோட பி டீமு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் விமர்சித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் குண்டூர் அருகேயோட மங்களகிரியில் தனது கட்சி தலைமை அலுவலகத்தில் பவன் கல்யாண் பேசியிருந்தார். அப்போ அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை விமர்சனம் செய்யும் ஒய்எஸ்ஆர் கட்சியினரை தாக்கி பேசியிருந்தார். அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீரென தன காலில் இருந்த செருப்பை கழற்றி அதை உயர்த்தி காட்டிய பவன் கல்யாண் பேக்கேஜிங் ஸ்டார் பிற கட்சிகளிடமிருந்து பணம் வாங்கி கட்சி நடத்துகிறார் என என்னை இனி சொல்பவர்களை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனது பொறுமையின் காரணமாகத்தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் குண்டர்களே இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. தற்போது இந்த வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த காணொலியை நான் கடைசியில் இணைச்சி விடுறேன் பாருங்கள். ஒருத்தவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணி, அதாவது அவரை அரசியல் ரீதியாகவோ அவருடைய கொள்கை ரீதியாகவோ பேசி தோக்கடிச்சு நீங்கள் ஓட்டை வாங்குங்க, அது உங்களுடைய கட்ஸை காட்டும். அதை விட்டுவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் எப்படி ஏமாத்துறாங்களோ அதே விஷயத்தை முன்னிறுத்தி, அதாவது இங்கே திமுக என்ன பண்ணுச்சோ அதை அங்கங்கே காங்கிரஸ்காரை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லி கோவத்தில் இந்த மாதிரி செருப்பு எடுத்து காட்டியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பின்னூற்றத்தில் தெரிவிங்க. ஒருத்தவங்களை சங்கின்னு சொன்னால் இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்னா அந்த சங்கிங்கிற கட்சியை மக்கள் என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், அதுவும் இல்லாமல் அப்படி ஒரு பேர் என்னை ஒட்டிடவே கூடாதுன்னு இருக்கிற தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம்ன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் பின்னூட்டத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். కొడకల్లారా ఒక్కొక్కడికి కమర్షియల్గా ఉందా? కొడకల్లారా ఇంకొకసారి ప్యాకేజీ గీకేజ్ అంటే తప్పు తీసుకొని పళ్ళు రాలగొడతాను కొడకల్లారా ఒక్కొక్కడికి చెప్తున్నాను. అరే ఎదవల్లారా, సన్నాసుల్లారా,
చవటల్లారా దద్దమ్మల్లారా